மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். சாரதாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. உடனே காவேரி கிட்ட போயிட்டு, என்னடி அவனுக்கு தெரியாம நீ தான் தகவல் சொன்னியான்றாங்க. அம்மா, நான் எப்பமா போனை பண்ணி பேசியிருக்கேன்? என்னுடைய போனே நர்மதா கிட்ட இருக்கு, உங்ககிட்ட இருக்கு. நான் போன் இல்லாம தானே இருக்கேன். நான் யார்கிட்டமா பேசினேன்? ஏமா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்ன, நீங்க கூப்பிட்டு நான் வரலன்னா தான் நீங்க கேட்கணும். நீங்க கூப்பிட்டா நான் வர போறேன், அப்பயும் மறுபடியும் இப்படி பேசின இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கங்கா ஏன் விஜயை கண்டுபிடிச்சு வந்திருக்க முடிஞ்சிருக்காதான்றாங்க. ஆனா கங்கா தான் அந்த தகவலை சொன்னது. இது விஜய்க்கு தெரியும். ஆனா கங்கா அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் இங்க பாருங்க, நான் நல்லா உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண கிடையாது. நான் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரா இருக்கேன், ஹவுஸ் ஓனரா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே குமரன் உங்களுக்கு சேர வேண்டிய 10,000 ரூபாய் பணம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடு நீங்க இப்படிதான் இருக்கணும், ஆணி அடிக்கிறதோ இது பண்றதோ அது பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண காவேரி இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் பண்ணிட்டு இருக்க அல்ட்ராசிட்டி எல்லாம் பார்த்து காவேரி பயங்கரமா வெக்கப்பட்டு இருக்காங்க. இது எல்லாமே விஜயை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. காவேரியோட மனசுல என் மேல எந்த கோபமும் இல்லைன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு. காவேரி எப்படியாவது மெல்ல மனசை மாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும்னு சொல்லி விஜய் நினைக்கிறாங்க. விஜய் நினைக்கிறது நடக்குமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.